துவாரகையின் அரசன் 25ஆம் பகுதி. 4ஆம் பிறை பற்றி நாரதர் கூறவும் கண்ணனும் தன் நினைவுகளை பின்னோக்கி செலுத்தத் தொடங்கினார். பாமா ருக்மிணி இருவரும் நாரதர் கூறியதை கேட்டு 4ஆம் பிறைக்கும் இப்போதுள்ள சிக்கல்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பது போல யோசிக்கத் தொடங்கினர். கண்ணனும் பிரசேனஜித்தை தேடி போன போது 4ஆம் பிறையை பார்த்தது நினைவுக்கு வரவும் நாரத முனிவரிடம் அதை பார்த்தால் என்ன என்று ஏதுமறியாதவரைப் போல கேட்டார். பாமா மற்றும் ருக்மிணி தேவியும் நாரத முனிவரே, 4ஆம் பிறைக்கும் இப்போது நேர்ந்திருக்கும் சிக்கலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டனர். சிக்கல் நேர்ந்து விட்டதாகவா கருதுகிறீர்கள் என்று நாரதர் திருப்பி கேட்டார். சிக்கல் இல்லாவிட்டால் அபவாதம் என்று கூட கூறலாம் என்றாள் ருக்மிணி. சரியாக கூறினீர்கள் தாயே, அபவாதம்தான். தீயே தீண்ட அஞ்சும் திவ்ய மதுரர் நம் பிரபு. ஆனால் இவரை இன்று உடன் பிறந்த சகோதரரை சந்தேகப்படுகிறார். இப்படியே நீடித்தால் நீங்கள் இருவரும் கூட சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். நாரதர் கூறியதை கேட்டு இருவரும் மௌனமாக இருந்தனர். கண்ணனோ மீண்டும், நாரத முனிவரே, 4ஆம் பிறையை பார்த்ததாலா இப்படி ஆகிறது என்று கேட்டார். நாரதர் பெருமூச்சுடன், ஆட்டுவிப்பவனும் நீ, ஆடுபவனும் நீ அறியாததா கண்ணா என்று திருப்பி கேட்டார். நான் எல்லாம் அறிந்தவனாக இருந்தால் சமந்தகமணி இருக்கும் இடத்தை கண்டறிந்திருப்பேனே நாரதரே. பாமாவோ படபடப்புடன், அபவாதத்திற்கும் 4ஆம் பிறைக்கும் என்ன சம்பந்தம் கூறுங்கள் என்றாள். கூறுகிறேன். நைமிசாரண்யத்தில் முனிவர்களின் கேள்விக்கு சுகர் கூறிய பதிலே நான் இப்போது தங்களுக்கு இங்கு கூறப்போகிறேன். 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாது என்பது மகா கணபதி இட்ட சாபம். மீறி காண நேர்ந்தால் அப்படி கண்டவர் பூலோகத்தில் பலவிதமான அபவாதங்களுக்கு ஆளாவார்கள். என்ன வினோதம் இது! கணபதி எதற்காக இப்படி சாபம் தந்தார்? எல்லாம் அந்த சந்திரனின் கர்ப்பத்தால் வந்த கேடுதான். விபரமாக கூறுங்களேன். கூறுகிறேன். இது சற்று நெடிய கதை. அமர்ந்து பேசலாமா? தாராளமாக. தங்களை அமர்விக்க கூட தோன்றாமல் நின்றபடியே பேசியது எங்கள் பிழையே. மகரிஷியே பொறுத்தருள வேண்டும் என்றாள் பாமா. ஆசனத்தில் இடமளிக்க நாரதரும் அமர்ந்தார். கண்ணனும் புன்முறுவலுடன் நாரதரின் தம்புராவை பக்குவமாக கழற்றி பக்கமாய் வைத்தார். அப்போது, நாராயண நாராயண, கிருஷ்ண பிரபு, என்னை பாவியாக்காதீர்கள் என்று நாரதர் பதறினார். இப்போது நான் தான் பாவி. நீங்கள் இந்த பாவிக்கு விமோச்சனம் அளிக்க வந்துள்ளீர். இம்மட்டில் நீங்கள் குருஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். நாரத முனிவரே, தங்களுக்கு பாத பூஜையே செய்யலாம். கண்ணன் கூறியது நாரதரை மேலும் பதறச் செய்தது. மகாபிரபு, போதும், நான் தேவியருக்கு அறிந்ததை கூறிவிட்டு புறப்படுகிறேன். தவித்தபடியே பேசினார் நாரத முனிவர். முதலில் அந்த சாப வரலாற்றை கூறுங்கள் என்றாள் பாமா. கூறுகிறேன் என்ற நாரத முனிவர் ஒரு முறை தொண்டையை செருமிக் கொண்டார். பாமாவும் ருக்மிணியும் குழந்தை போல கதை கேட்க தயாராயினர். தெரிந்த ஒன்றை தெரியாதது போல கருதி கொண்டு அதை தெரிந்தவர்களிடமே தெரிவிப்பது என்பது எல்லாம் தெரிந்தவருக்கு அழகல்ல என்று நாரதர் கண்ணனை பார்த்தபடியே பேசவும் தேவியர் பாமா ருக்மிணிக்கு குழப்பம் உண்டானது. நாரத முனிவரே, என்னாயிற்று தங்களுக்கு? வார்த்தையை பிடித்து கொண்டு சொக்கட்டான் விளையாடுவது போல பேசினால் என்ன அர்த்தம்? தேவி, நான் இருப்பதால் நாரதர் பேச தயங்குகிறார் என்று கருதுகிறேன். நான் வேண்டுமானால் தூரச் சென்று விடுகிறேன். நீங்கள் தடையின்றி சந்திரனின் கர்ப்பபங்கமான கதையை கேளுங்கள் என்று விலகிச் செல்ல நாரதரும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவராக அந்த வரலாற்றை கூறத் தொடங்கினார். ஒரு நாள் கணபதி தன் மூஷிக வாகனத்தில் ஏறி சந்திரலோகத்திற்கு சென்றார். அப்போது சந்திரன் அவரை பார்த்து பரிகாச எண்ணத்துடன் சிரித்து விட்டார். ஒரு எலியின் மீது யானை முகம் கொண்ட கணபதி அமர்ந்து வரும் கோலத்தை கண்டதே சிரிப்பிற்கான காரணம். அதை கண்ட கணபதிக்கு கோபம் உண்டானது. அடே சந்திரா, ஏன் சிரித்தாய் என்றார் ஆவேசத்துடன். சந்திரனோ அலட்சியமாக, சிரிப்பு வந்துவிட்டது, சிரித்தேன். யானை முகம், முரம் போன்ற காது, பானை வயிறு, உன்னை பார்க்கும் யாரும் சிரிக்கத்தான் செய்வார்கள் என்றான் சந்திரன். இதை கேட்டு விநாயகர் விக்கித்து போனார்.
சந்திரா, நீ வெண்மையாக இருப்பதால் கர்வத்தோடு பேசுகிறாய். சூரிய ஒளியை கடன் வாங்கி ஜொலிக்கும் உனக்கே இவ்வளவு கர்வமா? நான் யாரென்று தெரிந்திருந்தும் ஏளனமாக பேசிய உன் அழகெல்லாம் போகட்டும். இன்று முதல் சந்திரன் என்கிற நீ இருளன் ஆகி இல்லாமல் போவாய் என்று சபித்தார். இதை கேட்ட சந்திரன் நடுங்கிப் போனான். 25ஆம் பகுதி நிறைவடைந்தது.